evening, students. So, previous classes, whatever we have learned, that the topics are three economic system, that is the capitalist economy, socialist economy, and the last one, mixed economy. So, last class we have discussed meaning of mixed economy. That the topic will stop, isn't it? So now we have to move for features of mixed economy, merits of mixed economy, and demerits of mixed economy. Let us see. So, what is a mixed economy? You know that cooperation of both public sector and private sector. Already you know that, isn't it? Give an examples of mixed economy or countries. That the answer is in our country. That means India, England, Brazil, France, isn't it? So last class up to இது வரைக்கும் போன கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மிக்சடு எக்கனாமி ஆர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மிக்சடு எக்கனாமி. ஸோ ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். த ஃபஸ்ட் ஒன், கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் private and public sector. So you know that, already know, it is the combination of socialism and capitalism, isn't it? So இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் இருக்கும், ப்ரைவேட் செக்டர் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணி எக்கனாமியை ரன் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர். பர்டிகுலர்லி இதில் பார்த்தீங்கன்னா the private sectors undertake activities primarily for profit. So private sectors பொறுத்த வரைக்கும் அவனுடைய மோட்டிவ் என்னவா இருக்கும்? Profit. Already know, isn't it? Then public sector firms are owned by the government with a view to maximize the social welfare. Social welfare தான் இவங்களுடைய மெயின் மோட்டிவ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம் இணைந்து செயல்படக்கூடிய எக்கனாமி தான் மிக்சட் எக்கனாமி. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் தான் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் செக்டர். ஸோ ஆல்ரெடி நோ பப்ளிக் செக்டர் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ் ஆர் கோஆப்ரேட்லி, isn't it? ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஓனோட த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஓன்டு பை போத் த செக்டார்ஸ், isn't it? So they have right to purchase, use and transfer the resources and utilize the resources, maximize. Okay, so that is the two sectors we have the most jointly, isn't it? So that is the existence of joint sector. The next one, regulations of private sector. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர்ஸில் சம் ஆஃப் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் செட்டப். ஸோ அதை வந்து ப்ரைவேட் செக்டர்ஸை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ப்ரைவேட் செக்டர்ஸ். ஸோ கவர்மெண்ட் என்ன வழிமுறை சொல்கிறாங்களோ, ஆலோசனை சொல்கிறாங்களோ அதன்படி ப்ரைவேட் செக்டர் செயல்படணும் அப்படின்றது தான் இந்த தேர்ட் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் அனதர் ஃபீச்சர்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி. த நெக்ஸ்ட் ஒன், fourth one, planned economy. Already you know, socialism is otherwise called that means planned economy or command economy. கவர்மெண்ட் என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதன்படி செயல்படணும். அதே போல் கவர்மெண்ட் செக்டர்ஸ் ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு செயல் திட்டங்களில் ஈடுபடணும்னா அதை பிளான் பண்ணி தான் செய்வாங்க. ஸோ தட் இஸ் த அனதர் ஃபீச்சர்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். த நெக்ஸ்ட் ஒன், private property. So private property, that means ownership யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is the individual. That means production ownership or properties ownership are owned by both sectors, public and private sectors. So that is particularly one of the features.
The next one, provisions of social security. So social security, it is an important term. social security மக்களுக்கு எந்த மாதிரியான ஃபெசிலிட்டேட், தட் மீன்ஸ் ஃபெசிலிட்டிஸை செயல்படுத்தணும் அப்படின்றது இந்த கவர்மெண்ட்டு தான் டிசைட் பண்ணும். சரி, புரியுதா? ஸோ தட் இஸ் அ ப்ரொவிஷன் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி. எக்ஸாம்பிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹெல்த்து, எஜுகேஷன்ஸ், சச் லைக். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த features of these are the features of mixed economy. கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், coexistence of private and public sector, existence of joint sector, regulations of private sector, planned economy, private property, and provisions of social security. So these are the features. The next topic என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா advantages. ஸோ அட்வான்டேஜஸ்னால் நன்மை, தட் மீன்ஸ் மெரிட்ஸ். ஸோ மிக்ஸ்டு எக்கனாமியில் ஒரு சில நன்மைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன், எஃபிஷியன்சி, தட் மீன்ஸ் ரிசோர்ஸஸ், ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், அவங்களுடைய எஃபிஷியன்சி, அது திறமையாக வந்து வளங்களை பயன்படுத்துறது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த advantages. In a mixed economy, the government can ensure proper utilization of resources. ஏன்னா கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் தான் செயல்படும் இல்லையா. த மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ் டைரக்ட்லி அண்ட் த ப்ரைவேட் செக்டர்ஸ் இன்டைரக்ட்லி. ஸோ இந்த மாதிரியான செயல்முறைகள்லாம் செயல்படுத்துவாங்க. ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி. ஸ்டூடெண்ட்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். த நெக்ஸ்ட் ஒன், ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டி. ஸோ இன்இக்வாலிட்டி அதாவது நாட் ஈக்குவல். ஸோ அதை வந்து என்ன ஆகுதுன்னா குறைக்க செய்யுது. தட் மீன்ஸ் ரெடியூஸ் பண்ண முடியுது மிக்சட் எக்கனாமியில். ஸோ சோஷியல் வெல்ஃபேர் மோட்டிவில் கவர்மெண்ட் என்ன செய்யுது, பல்வேறு திட்டங்களை, பல்வேறு சலுகைகளை மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு வாய்ப்பு நிறைய சலுகைலாம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல என்ன ஏற்படாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி ஏற்படாது. தட் மீன்ஸ் ஒரு அளவு என்ன பண்ண முடியும், இன்இக்வாலிட்டியை குறைக்க முடியும். தட் மீன்ஸ் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதனால ஒரு விதத்தில் பொருளாதாரத்தில் அது மிக்ஸ்டு எக்கனாமியில் ஒரு நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன், சிஸ்டமேட்டிக் பிளான். ஸோ எஃபிஷியன்சி பார்த்தோம், ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டி, சிஸ்டமேட்டிக் பிளான். ஸோ சிஸ்டமேட்டிக் பிளான்னா ஆல்ரெடி நோ, தட் இஸ் அ பிளான்டு எக்கனாமி. ஏற்கனவே நம்ம ஃபீச்சர்ஸில் பார்த்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது வடிவல் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணாமல் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இதில் நம்ம எடுத்துக்கணும். சிஸ்டமேட்டிக் பிளான், எப்போவுமே ஒரு பிளான் முடிவு பண்ண பிறகு அந்த திட்டத்தை செயல்படுத்தணும், பிளான் பண்ணிவிட்டு. ஸோ அதுதான் சிஸ்டமேட்டிக் பிளான். ஸோ மிக்ஸ்டு எக்கனாமியில் பிளான் பண்ணி தான் இந்த செயல்முறையை செயல்படுத்துவாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மிக்ஸ்டு எக்கனாமி அட்வான்டேஜஸ். த நெக்ஸ்ட் ஒன், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. ஸோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டினா அந்த பொருளாதார நிலைப்பாடு எப்படி இருக்கும், ஒன்று அதே அளவில் இருக்கும், இல்லைனா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டெபிலிட்டி, ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ தட் இஸ் நிலையாக இருக்கும் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி, இஸ்ன்ட் இட்? புரியும்னு நினைக்கிறேன். த நெக்ஸ்ட் ஒன், கன்சூமர் சாவர்னிட்டி. கன்சூமர் சாவர்னிட்டி ஆல்ரெடி ஏற்கனவே டாபிக்ஸில் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படின்னா அது கன்சூமருடைய டிசைட் பொறுத்த வரைக்கும் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு இருக்கும். ஸோ மிக்ஸ்டு எக்கனாமியில் ஃப்ரீடமாக இருப்பாங்க. ஸோ அது பாயிண்ட்ஸில் அடுத்த பாயிண்ட்லேயும் நம்ம அதான் பார்க்க போகிறோம், ஃப்ரீடம் அப்படின்ட்டு. ஸோ கன்சூமர் எந்த பொருள் எப்போ வேணாலும் அவர் எங்கே வேணாலும் போய் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்துது இந்த எக்கனாமி, தட் மீன்ஸ் மிக்ஸ்டு எக்கனாமி. ஸோ கன்சூமர் சாவர்னிட்டி அண்ட் ஃப்ரீடம், சுதந்திரமாக செயல்படுவாங்க. புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, ப்ரொமோஷன் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர். ஸோ ப்ரொமோஷன் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர், already know one of the main motive is the mixed economy social welfare motive இல்லையா. ஸோ மக்களுக்கு பல்வேறு விதத்தில் சில அத்தியாவசிய பொருட்களோ அல்லது சில நடவடிக்கைகளே அவங்களுடைய நலனுக்காக எடுக்கக்கூடியது. ஸோ தட் இஸ் அ ப்ரொமோஷன் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் அணியணும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹெல்மெட்டுக்கு அடுத்தது இப்போ முக்கியமாக இப்போ இருக்கிற கோவிட்-19 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் அணியணும்,
ஹேண்ட் வாஷ் பண்ணணும், இதெல்லாம் முக்கியத்துவமாக இருக்குது இல்லையா? ஸோ மக்களுடைய நல்லதுக்காக கவர்மெண்ட் என்ன செய்யுது, அவங்களுக்கு வழிமுறை கொடுக்குறாங்க. ஸோ மக்கள் வந்து இதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே மக்களுடைய வெல்ஃபேர், ப்ரொமோஷன் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் இதை செயல்படுத்துது இந்த எக்கனாமி. ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் டிமெரிட்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி. ஸோ நன்மை இருந்ததுன்னா தீமை இருக்கும். ஸோ எந்த மாதிரியான தீமைகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன், அன்ஹெல்தி காம்படிஷன். ஸோ அன்ஹெல்தி காம்படிஷன் அப்படின்னா என்ன பாருங்கள், it is expected that both government and private should work with a complementary spirit towards the welfare of the society. ஸோ காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, கவர்மெண்ட்டும் இருக்கும், ப்ரைவேட் செக்டர்ஸும் இருக்கும். ஸோ போட்டிக்கிட்டு செயல்படுத்துவாங்க. ஸோ இந்த நிலையை எப்படி காணப்படும் எக்கனாமியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில அன்ஹெல்த்தியாக இருக்கும், ப்ராப்பராக இருக்காது, சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ தட் இஸ் த அன்ஹெல்தி காம்படிஷன். கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க, இல்லை ப்ரைவேட் அவங்க பார்த்துப்பாங்க, ப்ரைவேட் கையில் ஒப்படைச்சிட்டு அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற இந்த மாதிரியான நிலை காணப்படும். ஸோ தட் இஸ் த அன்ஹெல்தி காம்படிஷன். இது ஒரு விதமான டிமெரிட்ஸ். த நெக்ஸ்ட் ஒன், நோ ஃப்ரீடம் டு ப்ரைவேட் செக்டார். எஸ், ப்ரைவேட் செக்டருக்கு எந்த ஒரு ஃப்ரீடமும் அதிகபட்சமாக இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் மிக்ஸ்டு எக்கனாமியில் கவர்மெண்ட் செக்டர் தான் மேஜர் பார்ட். ஸோ இந்த இடத்துல ப்ரைவேட் செக்டருடைய ஃப்ரீடம் எப்படி இருக்குன்னா ரொம்ப குறைவாக இருக்கும், இல்லை இல்லாமல் கூட இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் செக்டர் அதை செயல்படணும். ஸோ இந்த மாதிரியான நிலை இந்த மிக்ஸ்டு எக்கனாமிக்கில். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டிமெரிட்ஸ். த நெக்ஸ்ட் ஒன், இன்எஃபிஷியன்ட் பப்ளிக் செக்டர். ஸோ கவர்மெண்ட் செக்டர்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்எஃபிஷியன்ட், அதாவது சரியாக வந்து செயல்பட திட்டங்கள்லாம் வந்து அப்படியே மெத்தனமாக இருக்கலாம், இல்லைன்னா அப்படியே ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் தான் இன்எஃபிஷியன்ட் பப்ளிக் செக்டார். ஸோ இதுவும் வந்து எக்கனாமியில் ஒரு சில ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். ஸோ தட் இஸ் அ டிமெரிட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். த நெக்ஸ்ட் ஒன், அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்சர்டினிட்டிஸ். எஸ், மிக்ஸ்டு எக்கனாமியில் ப்ரைவேட் செக்டர்ஸ் ஒரு ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுன்னா, அதாவது கவர்மெண்ட் செக்டரும் ப்ரைவேட் செக்டரும் அதிகமாக இருக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கிரியேட்ஸ் ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மிக்ஸ்டு எக்கனாமின்னு கவர்மெண்ட் பார்க்கலாம். இப்போ கோவிட்-19 நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால நிறைய இட் கிரியேட் ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட், நிறைய வேலை இழப்பு வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அங்கங்கே இண்டஸ்ட்ரியோ அல்லது ஒர்க்கர்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ நிறைய வந்து என்ன ஆகுதுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு எக்கனாமிக்கில் ஒரு டிமெரிட்ஸ் அப்படின்றாங்க. த நெக்ஸ்ட் ஒன், த்ரெட் ஆஃப் நேஷனலைசேஷன். த்ரெட் ஆஃப் நேஷனலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். தட் மீன்ஸ் ஸோ த்ரெட் ஆஃப் நேஷனலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். In a mixed economy, the fear of nationalization discourages the private enterprises in the business operation and innovative initiatives. That means சில டைமில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டால் செயல்பட முடியாத சில திட்டங்கள்லாம் வந்து ப்ரைவேட் செக்டர்ஸில் ஒப்படைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறது. ஆனால் இப்போ நாசில் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரைவேட் செக்டர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஸோ ப்ரைவேட் செக்டர்ஸில் ரன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு த்ரெட் ஆஃப் நேஷனலைசேஷன். கவர்மெண்ட் செக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அது நேஷனலைசேஷனாக இருந்தது, ப்ரைவேட் செக்டர்ஸுக்கு மாறுபடுறது. ஸோ பிஸ்னஸோடைய என்டர்பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் என்ன இது ஒரு சில டைமில் டிஸ்கரேஜ் ஆகிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் த த்ரெட் ஆஃப் நேஷனலைசேஷன். ஸோ தீஸ் ஆர் த டிமெரிட்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது மீனிங்லேருந்து ஃபீச்சர்ஸ், மெரிட்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி. ஸோ கிளாஸில் இப்போ இந்த கான்செப்ட் எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் கம்பாரிசன் ஆஃப் different economic system அதை நம்ம போய் பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ இஃப் எனி டவுட் இன் திஸ் கிளாஸ், இஃப் யூ ஆஸ்க் ஆர் கால். ஓகே, தேங்க்யூ.